ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டு லவ்ங்கிற அனிமேட்டர் சீரீஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And I call back. Niggas tryna flex. Tell me that I'm not, so I'm taking in the back door. Don't even want it. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பேஸிப்பை 3 ஸ்பேஸிப் ஷூட் பண்ணி துரத்துக்கிட்டே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ திடீர்னு ஒரு விஷயம் அப்பீர் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயுமே பூந்து ஓட்டுறாங்க. ஸோ அப்போ நாலாவது ஒரு ஸ்பேஸுமே அந்த ஸ்பேஸிப்பில் இருக்கிறவனுமே அந்த ஸ்பேஸிப்பை தப்பிக்க விட்டுறாதீங்க, அதில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மற்ற ஸ்பேஸிப்பில் இருந்தவங்களுமே மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த மிசைலுமே அட்டாக் பண்ணிடுது. அந்த ஸ்பேஸுமே ஒரே இடத்துல ஃப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அதோட 4வது ஸ்பேஸிப்பில் இருந்தவனுமே இதுக்கு மேலே உங்களால் எங்கேயுமே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கேட்டு அந்த ஸ்பேஸிப்பில் இருக்கிறவங்களுமே அதை உறுதியாக அவனால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெலிபோர்ட் கேட்டு மாதிரி உருவாக்கி அதை வழியே தப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எர்த்தில் ஜப்பானில் இருக்கிற ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த விஷயத்தில் ஒரு பையன் மறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் பேர் ரேட்டோ, இவன் தான் நம்ம ஹீரோ. சென்டரில் டார்க் ப்ளூ ஹேர் வச்சுட்டு ஒரு படம் நடந்து போயிட்டுருக்கா பாருங்க. இவங்க பேர் ஹருணாச்சன். இவங்க மேலே நம்ம ஹீரோக்கு க்ரஷ்ஷு. ஸோ அப்போ அவங்க தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு இதான் சரியான நேரம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மேபி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கா இருக்கும் போல இருக்குது. அவள் பின்னாடி நம்ம ஹீரோ ஒரு பையன் கூப்பிட்றான். ஸோ இவன் நம்ம ஃப்ரெண்டுக்காரனே கூப்பிடலாம். ஹீரோ ஏன்டா பின்னாடி பயன்படுத்துங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஏன்டா பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுற, இல்லாட்டி பாடிக்கு ஹருணாச்சன்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ கடைசியில் ஆமாம் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் கிளாஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹருணாச்சனை தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹருணாச்சனை நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் லவ் லெட்டருமே கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஹீரோ தலைமையில் விழுந்தோ இடிச்சோ இல்லாட்டி ஏறி மிதிச்சோ தடுத்துருக்கு. இந்த டைம் லெட்டர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ப்ரப்போஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹருணாச்சனுமே வராங்க. நம்ம ஹீரோ ஹருணாச்சனை எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கிற விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு ஃப்ளவர்ஸ் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் அந்த இடத்த ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹீரோமே ஃபார்மிங் டூல் எடுத்து அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணுமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு கற்றுக்கிட்டே ஓடிடுறா. கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே சொல்ல எல்லாருமே நம்ம ஹீரோ தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோமே அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹருணாச்சனோட ஃப்ரெண்டு ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட நம்ம ஹருணாச்சனமே நம்ம ஹீரோவை பற்றி நல்ல விதமாக பேசுகிறா. ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோவுக்கு ஹருணாச்சனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஓகே, இந்த விஷயத்தை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு தப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் இருந்தனால தான் அந்த தப்பு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்புகிறாங்க. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பர்சன் ஒரு பொண்ணாக இருந்தால் கன்ஃபார்மாக லவ்ங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. நம்ம ஹீரோமே தைரியத்தை வர வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம ஹருணாச்சனை நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இந்த தருணத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹருணாச்சனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறோம். அப்போது ஸ்பேஸ் இப்போ நம்ம ஹீரோ மேலே விட வந்துட்டு நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டேக் தப்பிச்சிடறான். நம்ம ஹீரோமே ஒரு வேளை வீட்டுக்கு வந்துடுறான். சோப்பா மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க நம்ம ஹீரோட சிஸ்டர். ஹீரோ பார்த்த சிஸ்டருமே ஏன்டா அவள் லேட்டாச்சுங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே அவன் லேட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அவரை ஃபோன் பேசுகிறான். யார்கிட்ட பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காட்டன் தான். நம்ம ஃப்ரெண்டுக்கான என்னடா ஹருணாச்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதில் நான் இப்போ பொண்ணுங்களோட ஸ்விம்மிங் ஷூட் ஆல்பம் பார்த்துட்ருக்கேன், உனக்கு வேணுமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கேட்டு நம்ம ஹீரோமே ஃப்ரெண்டுக்கான கலாய்க்கிறான். ஃப்ரெண்டுக்கானமே ஹீரோ கிட்ட ஹருணாச்சன் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி நினச்சி பாருங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக ப்ளஸ் ஆகிறான். அவரை ஃப்ரெண்டுக்காரமே ஹீரோவை கலாய்க்கிறான். ஹீரோமே குளிக்கலாம் சொல்லிட்டு பாத்டப்புக்கு போயிருக்கான். ஸோ அப்போ வெளியே காட்டுறாங்க இன்னொரு விஷயமே வானத்துலேருந்து பூமியிலேருந்து விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட பாத்டப்லேருந்து தண்ணி வெளியே பீச்சிட்டு அடிக்க திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு ஸ்பான் ஆகிறான். அந்த பொண்ணோட பிடிக்கக்கூடாத இடத்த நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கத்த அந்த சவுண்டு கேட்ட சிஸ்டமே என்னாச்சுங்கிறமே பார்க்க வராங்க. ஸோ நம்ம ஹீரோமே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டு என்னோட பாத்ரூமில் ஒரு பொண்ணு நேக்கடாக இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம சிஸ்டருமே பாத்ரூமை போய் பார்க்க அங்கே பார்த்தோம்னா யாருமே இல்லை. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீ கட்டுப்படுத்த கற்றுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பங்கமாக கலாய்க்கிறாங்க. அதோட ஹீரோமே ரூம் கதை திறந்து பார்க்க அங்கே அந்த பொண்ணு டவல் கட்டி உட்காந்துருக்கணுமாமா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது.
அந்த பொண்ணுகிட்ட நீ யாருமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே என் பேர் லாலாசாமா, டேவ் லுக்கிங்ங்கிற கிரகத்துலேருந்து வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோமே பார்க்கக்கூடாத இடத்துல பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே என்னோட பாத் டப்புக்குள்ளே எப்படிமா வந்தங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லாலாசாவுமே என் கையில் போட்டிருக்க இந்த டிவைஸ் தான் காரணம். இது ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ், இது லிவிங் திங்ஸை மட்டும்தான் டெலிபோர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஹீரோட பாத் டப்பில் நேக்கடாக டெலிபோர்ட் ஆகிருக்காங்க. ஹீரோமே நீ எப்படிமா எடுத்துக்கு வந்தங்கிற மாதிரி கேட்க, லாலாசாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒரு 4 ஸ்பேஸ்ஷிப் துரத்திட்டு போயிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் கூட டெலிபோர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப் இருந்தவங்களும் இவங்க தான். ஸோ அப்படி டெலிபோர்ட் ஆகி எர்த்து பக்கத்தில் வந்திருக்காங்க. எர்த்துக்குள்ளே வரைக்கும் அவங்க எஸ்கேப் ஆட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்கேப்பாக தான் நம்ம ஹீரோ மேலே விலகு வந்திருக்கும். நம்ம ஹீரோ மேலே மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பான். ஸோ அந்த எஸ்கேப்பாலேருந்து வெளியே வரக்காக தான் அவங்க கையில் போட்டுக்க அந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோட பாத் டப்பில் வந்து நேக்கடாக டெலிபோர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே திடீர்னு ஒரு ரோபோ வந்துட்டு லாலாசாமா உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லுது. அதோட நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் என்ன ஒரு விசித்திரமாக ஜந்து நிற்குதுங்கிற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலி இது பேர் வந்து பிகேவாமா, இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரோபோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகே லாலாசாமாட்ட நீங்கள் தயாராக இருக்கீங்களா, நான் வந்து ட்ரெஸ்ஸாக மாற போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸாக மாறுது. அதோட சில பேர் வந்து வராங்க. ஸோ இவங்க வந்து நம்ம பிகேவை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் லாலாசாமாவுக்கு தெரிஞ்சவொடனே பிகேவை பிடிச்சி திட்டுறாங்க. அதோட அங்கே வந்தவங்களுமே லாலாசாமாவை பிடிச்சிட்டு நீ என் கூட வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லாலாசாமே நல்லா முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ என்ன நினச்சா தெரியல, அங்கேருந்து எகிரி குதிச்சு போய் அங்கே இருக்கிற பால் எடுத்து அவனோட தலையிலே அடிச்சுட்டு நம்ம லாலாசாமா கையை பிடிச்சிட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு ஒரு வீட்டு ரூஃப் மேலேயும் தாவித்தே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அருணாச்சலமே பார்க்குறாங்க. அவங்க கீழே இறங்கி ஓட அவங்கள நிப்பாட்டுறதுக்காக அவங்க முன்னாடி ட்ரக்கை தூக்கி போடுறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோமே அப்படி திரும்பி ஓடலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் வராதிங்கிற மாதிரி மிரட்டி பார்க்குறான். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பயப்படுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஹீரோ மேலேயும் லாலாசாமா மேலேயும் ஒரு லைட்டுங்க அடிக்குது. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பு பறக்கும். அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளிச்சம் மாதிரி வருது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஜென்ரல் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து வராரு. ஸோ இவரை நம்ம ஜென்ரல்னே கூப்பிடலாம். வந்த ஜென்ரலுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவை மிரட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அசர்ற மாதிரியே இல்லை. அதில் நம்ம லாலாசாமாவை பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த டெவலு கிங்டத்துக்கு வந்து திரும்பி வந்தாகணும், ஏன்னா நீங்கள் தான் அந்த இடத்தோட பிரின்சஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பிரின்சஸான்னு கேட்டுட்டு ஆச்சரியப்படுறான். அதுக்கு லாலாசாமாவே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அவங்க வந்து அந்த கிரகத்தை விட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜுங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிடிக்காம தான் அந்த கிரகத்தை விட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த கிரகத்தோட ராஜா லாலாசாமாவோட அப்பா வந்து லாலாசாமாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரக்காக ஜென்ரல் ஆட்களையும் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ லாலாசாமா கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்ப கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்காங்க. நம்ம லாலாசாமாவே ஃபோன் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 பட்டனை தட்ட அந்த ஃபோன் மாதிரி இருக்கிற விஷயத்துலேருந்து ஒரு ரோபோட் ஆட்டோபஸ் மாதிரி சம்மன் ஆகுது. அதை பார்த்த ஜென்ரலோட ஆட்கள் வந்து பயப்படுறாங்க. அதோட அதுவுமே தன்னோட வாய்க்குள்ளே ஜென்ரல் ஆட்களையும் வந்து இழுத்துக்குது. அதோட நிற்காம வேக்யூமை சுற்றி இருக்க எல்லா பொருளையும் வந்து இழுக்க ஆரம்பிக்குது. அதோட அது வழியாக வந்து ஒரு சூறா வலிமை உருவாக்குது. அது வந்து நம்ம ஹீரோ வந்து இழுக்குது. நம்ம ஹீரோமே லாலாசாமாட்டி இது வந்து ஸ்டாப் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லாலாசாமா இதுக்கு நான் ஆஃப் பண்ணுற பட்டன் வச்சு நான் வைக்கலையாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே அதோட வாயில் போய் மாட்டிக்கிறான். ஸோ அதோட மிகப்பெரிய பிளாஸ்ட்டுமே நடக்குது. ஸோ மறுநாள் கட்டாங்க நம்ம ஹீரோமே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அதோட ஹீரோ நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நினச்சி பார்க்குறான். அதோட வெடித்த பிறகு தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோமே மரத்தில் தூங்கிட்டு இருக்கான். நம்ம லாலாசாமே ஹீரோ கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதோட சேர்த்து சாரியுமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோமே நேற்று விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கிரமே நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹருணாச்சன். நம்ம ஹீரோமே குட் மார்னிங்கிற மாதிரி திணறிட்டு சொல்கிறான். ஸோ அதோட நம்ம ஹருணாச்சனுமே நேற்று பார்த்து அந்த விஷயத்தை பற்றி கேட்கலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே இதான் சரியான டைம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க நான் உங்களோட வாழ ஆசைப்படுறேங்கிற மாதிரி இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஆனால் ஆள் தான் மாறிடுறாங்க. அந்த இடத்துக்கு லாலாசாமா வந்துடுறாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோ கிட்ட லாலாசாமாவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆனமா தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே நான் வந்து ஒன்றே சொல்லலாமாங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காலையில் ஹீரோட வீட்டில் ஹீரோட ரூமில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் தூக்க கழகத்தில் திரும்பி படுத்து பார்த்தா லாலாசாமா ஹீரோட பக்கத்தில் நேக்கடாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரண்ட பண்ண நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்துடுறான். அந்த சவுண்டு கேட்டு லாலாசாமி முழிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க.
அதோட ஹீரோட டோரை திறந்துட்டு சிஸ்டருமே ஏன்டா அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு போயிடுறாங்க. லாலாசாமாவுமே பிகேங்கிற மாதிரி சொல்ல அதுவுமே ட்ரெஸ்ஸாக மாறுது. அதோட நம்ம ஹீரோமே இதுக்கு நீ ப்ராப்பராக எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம லாலாசாமி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காடுறாங்க. நீ வீட்டில் இருக்கிறதுக்கு பர்மிஷனே வாங்கலை, அதோட முக்கியமாக என்னோட பெட்டில் நீ நேக்கடாக இருந்திருக்க, ஏன் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லாலாசாமே ஏன்னா நம்ம 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இடத்துல வந்து என்கேஜ்மெண்ட் ஆன கப்புள்ஸ்லாம் ஒரே ரூமில் தானே இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கிட்ட லாலாசாமே ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் இல்லைமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒரு குரல் நானும் உள்ளே வரலாமான்னு, யாரான்னு பார்த்தா ஜென்ரல் தான் ஜன்னல் வழியாக வராப்புல. ஜென்ரலில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜென்ரலுமே நான் இதுக்கு மேலே நடந்த விஷயத்துக்குலாம் அப்பாலஜி வாங்கலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஹீரோவுமே எதை வாங்குறா இருந்தாலும் முதல்ல உன்னோட ஷூ என்னோட பெட்லேருந்து எடியாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஜென்ரலுமே ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களோட கலாச்சாரங்களை வந்து பின்பற்றணும், ஏன்னா டெவிலுக்கும் சேர்ந்து லாலாசாமாவோட உனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம லாலாசாமே என்னால் அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த பாத்ரூமில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறான். அதுக்கிட்ட ஜென்ரலுமே டென்ஷன் ஆகிட்டு நீ எங்களோட பிரின்ஸோட அந்த ஒரு இடத்த தொட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, நீ மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணின்னு வச்சுக்கோ, நாங்கள் வந்து உன் மேலே வந்து வார் தொடுப்போம், எங்களோட ராஜாவாக இருக்கட்டும் எங்கள் கிங்டமாக இருக்கட்டும் அவங்க வந்து வார்க்காக இயங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அவருக்கு ஒரு பொருள் மேலே வந்து கண்ணு வந்துச்சுன்னா அதை அழிக்காம விட மாட்டார், அந்த மாதிரி அவனோட எடுத்துமே அழியணும்னு ஆசைப்படுறியாங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே பண்ண என்ன பண்ணங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான். லாலாசாமே அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ரீட்டோ அப்படி பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட வந்து நம்ம ஜென்ரலுமே ஒரு வீக்லியான பர்சனால டெவிலு கிங்டத்தை வந்து ஆள முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட சிஸ்டருமே நீ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாலாசாமே ஸ்கூலில் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோகமாக நடந்து போயிட்டுருக்கான். அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஏன்னா சோகமாக இருக்கேன், அது காரணம் வந்து அருணாச்சலாட்டி வேறு ஏதாச்சும் விஷயமாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கேற்ற நம்ம ஹீரோவே இது வேறு லெவலான டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைடாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதோட அருணாச்சலமே நம்ம ஹீரோ கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரமே எனக்கு தெரிஞ்சு அருணாச்சலம் வந்து ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி தான் வெளியே வர போகிறேனோ தெரியலைங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் அருணாச்சலுக்கு எப்படியாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அவங்க என்னை வந்து இக்னோர் பண்ண மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி கவலைப்படுறான். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற மாதிரி நினைக்கிறான். எப்படியாச்சும் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோமே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்டுமே பாதியிலே கட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோமே இது நல்ல சான்ஸுங்கிற மாதிரி போகிறான். பார்த்தோம்னா அவங்க லாக்கர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே யார் அவங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா நம்ம லாலாசாமா தான் நம்ம ரீட்டோ தேடி வந்திருக்காங்க. அவங்களுமே ரீட்டோன்னு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே கேட்டுட்டு இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு லாலாசாமாவே ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே இந்த பொண்ணு யாராங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேட்க அது நம்ம ஹீரோமே சொல்லலாம்னு போகிறோம். அதுக்குள்ளேயே நம்ம லாலாசாமா வந்து நான் வந்து அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்ட பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்தில் கோபமாகறாங்க. அதில் நம்ம ஹீரோவுமே சமாளிக்க பார்க்குறான். ஆனால் நம்ம லாலாசாமா அன்றைக்கி லாஸ்ட் நைட் நடந்த சம்பவங்கிற மாதிரி ஒரு விதமாக சொல்ல அதை கேட்டோடனே அவங்க இன்னுமே கோபமாயிடுறாங்க. அதோட ஃப்ரெண்டுக்காரன் உன்னோட கண்ணு அருணாச்சல் மேலே தான் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, உன்னோட கடைசியாக என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி எல்லாருமே காண்டாயிட்டு பேச நம்ம ஹீரோமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோமே லாலாசாமாவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அவரை அந்த லாக்கர் ரூம்குள்ளே போனால் நம்ம அருணாச்சலை தான் கட்டுறாங்க. அவன் அந்த விஷயத்தை என்கிட்ட தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி நம்ம அருணாச்சல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி வந்து முட்டு சந்தில் மாட்டிக்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம லாலாசாமாட்ட உன்னோட டெலிபோர்டேஷன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட லாலாசாமே அவங்க டெலிபோர்டேஷன் டிவைஸை சமான் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க டெலிபோர்ட்டான இடம் ஒரே இருட்டாக இருக்குமா, அதோட நம்ம ஹீரோவுமே எங்கே நம்ம டெலிபோர்ட் ஆகிருக்கோங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம லாலாசாமே இது எமர்ஜென்சிக்கான ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸு, இது எங்கே டெலிபோர்ட் பண்ணணும்னு யாராலையுமே வந்து கணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க வெளியே வந்து விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் லாலாசாமும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு விதமான போஸ்ட்டில் வந்து விழுகிறாங்க. நம்ம ஹீரோமே பார்த்து அரண்டு போகிறான்.
பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹார்னாச்சு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன லாக்கரில் இந்த கோலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி பிளஸ் ஆகிட்டே கேட்குறாங்க. நம்ம ஹீரோமே எந்திரிச்சு போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறான். ஹீரோ இருக்கிற கோலத்தை பார்த்து நம்ம ஹார்னாச்சான்னு பக்கத்தில் வராதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அடிச்சிடுறாங்க. ஹீரோவும் லாலா சாமாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காப்புல. நம்ம ஜென்ரலை பார்த்து நம்ம ஹீரோமே நீ என்ன நடு வீட்டில் பண்ணுறங்கிற மாதிரி கேட்க அதில் கண்டுக்காமல் ஜென்ரல் அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து சிஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அதோட சிஸ்டருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ஏலியன் பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட லாலா சாமா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சிஸ்டருமே அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட 2 பேருமே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண ஐடியா பண்ணிகிட்டு இருந்தால் என்னை இப்படி வந்து கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் யோசிக்கிற விஷயத்தை ஜென்ரல் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு. ஹீரோவுமே ஜென்ரல்கிட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட ஜென்ரலுமே டென்ஷன் ஆகிறாப்புல. அதுவும் நம்ம ஹீரோமே இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தேரி மாதிரி தான். அதாவது என்னென்னா வந்து நான் வந்து இங்கே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணாலும் வந்து பூமிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட நம்ம ஜென்ரலுமே ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கூல் டவுனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்னென்னு நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஹீரோ வந்து லாலா சாமாவோட அந்த இடத்த வந்து தொட்டிருப்பான். ஸோ அதனால தான் அதை வந்து என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. பலவாடிக்கு அதே இடத்த வந்து தொட்டுட்டானா என்கேஜ்மெண்ட்டுங்கிறது கேன்சல் ஆயிருமாமா. அதுக்குமே டைமிங்கிறது இருக்குது 3 நாள். இப்போதைக்கு 1.25 நாளுங்கிறது போயிடுச்சு. இன்னும் 1.25 நாள் தான் இருக்குது. அதாவது நாளைக்கு நைட்டு 8:50 வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே பலவாடிக்கு அதே இடத்த வந்து டச் பண்ணிட்டானா என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்கான பிளான் தான் நம்ம ஹீரோ வந்து போட்டுட்ருக்கோம். ஹீரோ அந்த டைம் முடிகிற நேரத்துக்கு அலாரம் வந்து செட் பண்ணுறான். அதுவும் லாலா சாமா தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து டச் பண்ணிடலான்னு போகிறான். அப்போ வந்து ஜென்ரல் ஹீரோக்கு பின்னாடி வந்து வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பண்ணுற அந்த விஷயத்தில் சிஸ்டர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாலா சாமா குளிக்கும் போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே இந்த டைம் உள்ளே போய் டச் பண்ணிட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா பிகே வாசலே நிற்கிது. ஹீரோவை பார்த்த பிகேவுமே ஏதாச்சும் தப்பாக பண்ணுறக்காக வந்தீங்களாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெடிச்சிடுறான். நம்ம ஹீரோமே லாலா சாமா உட்காந்துருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு நான் தூங்க போகிறேங்கிற மாதிரி லவுடாக சொல்கிறான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோவோட தூங்குறதுக்கு வந்து லாலா சாமா வந்தாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து நம்ம சிஸ்டர் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு லாலா சாமாவை அவங்க கூட தூங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு தூங்க போயில நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ங்கிற மாதிரி நினச்சிட்டு மறுநாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் லாலா சாமா படுத்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இதான் சூப்பரான சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு டச் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டோமாங்கிற மாதிரி நினைக்கிறான். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து பிகேவை தான் டச் பண்ணியிருக்கான். அடிச்சு உடனே தான் வந்து நான் டச் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி வீசிடுறான். நம்ம ஹீரோமே பல தடவை டச் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோவோட தலைமையில் விழுந்தோ இடிச்சோ டச் பண்ண முடியாமல் போயிடுது. அதில் நம்ம ஹீரோமே டைம் எடுத்து பார்க்குறான். அது முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோமே லாலா சாமாட்ட நான் வந்து உன்ட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோவை பார்த்த லாலா சாமாவுமே நீங்கள் வந்து சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கே ஏங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே நீ உட்காருங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோமே என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி கேட்க நம்ம லாலா சாமாவுமே அதை நினச்சி எனக்கு சந்தோஷம்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே நீ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லாலா சாமாவுமே நீங்கள் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரல் ஆளுங்க லாலா சாமா பிடிச்சிட்டு போகும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டும் போது அசராமல் நின்றுருப்பான். அதுதான் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே மன்னிச்சிடு லாலா சாமா, இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்ல போகிறான். அதுக்குள்ளே அந்த டைம் வந்து முடிஞ்சிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோமே ஐயோ போச்சேங்கிற மாதிரி புலம்புறான். மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரல் ஆட்களும் வருங்கால மருமகன் வாழ்கங்கிற மாதிரி முழக்கம் விட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோமே இப்படி கத்தாதீங்கய்யா, நெய்பர்ஸ் வந்து வீடாக நினைக்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம லாலா சாமாவுமே போயிட்டு வாங்கங்கிற மாதிரி பாய் சொல்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோவுமே ஸ்கூல் தான் எனக்கு நிம்மதியான இடமா இருக்குங்கிற மாதிரி படுத்திருக்கும்போது சாருமே நம்ம கிளாஸுக்கு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். பார்த்தோம்னா நம்ம லாலா சாமா தான் நம்ம
அருணாச்சலமே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, இது அந்த பொண்ணு தானேங்கிற மாதிரி. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ லாலா சாமாட்ட, நீ எப்படிமா அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லாலா சாமாமே, நாங்கள் வந்து ஸ்கூலு பிரின்ஸிபல்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, அதனால ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கே நம்ம ஹீரோமே அந்த செய்கிறேன் பரவட்டுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோமே லாலா சாமாட்ட உன்னோட ஐடென்டிட்டி தெரியுற மாதிரி எந்த ஒரு வினோதமான விஷயத்தையுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு லாலா சாமாமே ஏங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே நீ ஏலியனுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட பீக்கையுமே நம்ம லாலா சாமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து டெவிலு கிங்கிறது செஞ்ச பிரின்சஸ்ங்கிற விஷயம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாத மாதிரி சீக்ரெட்டாக வந்து வச்சிருக்கணுமாமா, அதாவது நம்ம ரீட்டை வந்து சொல்கிறாப்லங்கிற மாதிரி சொல்லுது. அதான் நம்ம ஹீரோமே மற்றவங்க அட்ராக்ஷன் வந்து பெறுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லாலா சாமி ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனை வந்து டிராயிங் கிளாஸ் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம லாலா சாமி ஒரு வினோதமான பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போய் ஷார்ட்டை போய் காட்ட, அவருமே இது என்ன வகையான உயிரினங்கிற மாதிரி பார்த்துட்டு உன்னோட கிரியேட்டிவிட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட் சீன் பிடிபியில் தான் காட்டுறாங்க. நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே லாலா சாமுமே பால் த்ரோ பண்ணுறாங்க அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில். அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இவன் எல்லாரோட அட்ராக்ஷனுமே பெறாளிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா பசங்களுமே கொலகானோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட டெஸ்க்குமே நம்ம லாலா சாமி உட்காந்துருக்காங்க. அதான் வந்து கொலகானோட பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே லாலா சாமி கூட்டிகிட்டு வந்துட்டு இனிமேல் அட்ராக்ஷன் ஆகுற மாதிரியே வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க, நம்ம லாலா சாமி நான் இன்னுமே வந்து ஜாக்கிரதையாக வந்து நடந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோம்னா கையில் அவங்க கேஜெட் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு தெரியலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் வந்து அருணாச்சலம் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த லாக்கர் ரூம் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ அருணாச்சலம் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோமே அந்த பொண்ணு நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோமே அதை கவனிக்காமல் புலம்பிக்கிட்டே போவான். பழைய நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோமே அப்படியே திரும்பிக்கிட்டே நான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அருணாச்சலமே நீ இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ அருணாச்சலங்கிறத பார்த்தோன்னே நம்ம அருணாச்சல் முன்னாடி போயிட்டு நான் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். ரெண்டு பேருமே பேசுறதுக்காக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே ஏதாச்சும் பேசணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட ரெண்டு பேருமே அட் அ டைமில் பேச, அதோட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே நீ லாலா சாமை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டுட்டு நான் அதுக்கு அதை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி நினைக்கிறான். அருணாச்சலனுமே லாலா சாமை வந்து ஒரு லவ்லியான பிரிட்டியான பொண்ணு, அவங்க எப்படி உங்க மேலே லவ்வில் விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ரெண்டு வந்து பர்ஃபெக்டான கப்புள்ஸுங்கிற மாதிரி சொல்ல, கப்புள்ஸுங்கிற வார்த்தை கேட்டாலே நம்ம ஹீரோ இடி விழுந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லாலா சாமுமே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு நம்ம அருணாச்சலனை பார்த்துட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறீங்கிற மாதிரி கேட்க, நம்ம அருணாச்சலன் அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அதை லாலா சாமுமே நம்ம ஹீரோ வாங்க வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்த ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அருணாச்சலன். அதில் வீட்டுக்கு வந்துமே அவன் வந்து பேயறிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்த சிஸ்டருமே இவன் சந்திரமுகி படத்தில் ஒரு வடிவேலு மாதிரி இருக்காங்கிற மாதிரி கேட்க, அண்ணனை பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டே தம்பி என்ன பேசுப்பா டே அதுக்கு லாலா சாமி தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட சிஸ்டருமே வந்து மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, இவனை வந்து நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம், உனக்குமே வந்து வெளியே இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி லாலா சாமாட்ட சொல்ல, நம்ம லாலா சாமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம லாலா சாமே இதை வந்து எர்த்தோட சிட்டியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லாலா சாமாவை பார்த்த மற்றவங்களுமே இதென்ன காஸ்பிளே ட்ரெஸ் ரொம்ப வினோதமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோமே லாலா சாமாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதோட நம்ம லாலா சாமாட்ட இந்த ட்ரெஸ் ரொம்ப வீடாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம சிஸ்டருமே ஆமாம் நீ நார்மலான ட்ரெஸ்ஸை வேரி பண்ணினா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நல்லா சமயம் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிகேயுமே மற்றவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸோட ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுது. பிகேயுமே நான் வேற ஒரு ட்ரெஸ்ஸாக மாற போகிறேங்கிற மாதிரி மாறுது. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இது வந்து பசங்க போகிற ட்ரெஸ் மாதிரி இருக்குது, இது நல்லா இல்லை, இது வேணாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸாக மாற அதை பார்த்து நம்ம ஹீரோமே வாயடைச்சு போயிடுறான். நம்ம சிஸ்டர் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாலா சாமா ஹீரோ இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோமே இது உண்மையான டேட்டா மாறிடுமோங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட அவங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய விஷயத்த சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கேம்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஒரு கேம் பார்த்த லாலா சாமே இது என்ன மிஷினுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிஸ்டருமே இதுக்குள்ளே நம்ம வந்து காயின் போட்டு நமக்கு பிடிச்ச இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வெளியெடுத்துக்கலாம், அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பொம்மையை எடுத்து நம்ம லாலா சாமுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கின லாலா சாமே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இந்த சாதாரண பொம்மைக்கு வந்து இந்தளவுக்கு ஹாப்பியாக நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி நினைக்கிறான். அதோட அவங்களுமே வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆச்சரியமாகறான். என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம லாலா சாமாவோட ட்ரெஸ் வந்து கரையிற மாதிரி இருக்குது. பிகேயுமே நான் நிறைய ட்ரெஸ்ஸாக மாறினால என்னோட எனர்ஜிலாம் போயிடுச்சு,
இந்த ட்ரெஸ் மட்டும் வந்து போயிருச்சுன்னா லாலாசாமா வந்து நேக்கடாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோடனே 2 பேருமே வந்து ஆச்சரியமாகறாங்க. அதோட நம்ம ஹீரோமே லாலாசாமா ஒரு மறைவான பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி கூட்டின்னு ஓட ஆரம்பிச்சிடறான். அவளோட சிஸ்டருமே இந்த ட்ரெஸ் கடைக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே இவர் வந்து விட்டுறலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வழியாக வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே வந்து லாலாசாமா வந்து வச்சிடுறாங்க. அதோட நம்ம சிஸ்டருமே நான் வந்து உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தா அருணாச்சல் அங்கே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதோட வந்து நான் வந்து லாலாசாமாவோட இருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ லாலாசாமாவுமே வீட்டை அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்ல அதோட நம்ம ஹீரோ அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டிங்க போங்கிற மாதிரி நினைக்கிறான். 4 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அவரோட சிஸ்டர் அருணாச்சல்கிட்ட வந்து லாலாசாமா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஜப்பான் வந்ததுனால அதை சுற்றி பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே சிஸ்டர் வந்து சொல்லாமல் நல்லா சமாளிக்கிறா, ஆனால் இது எந்த விஷயத்தையுமே வந்து மாற்றாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். லாலாசாமாமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது என்னங்கிற மாதிரி கேட்க அதை பார்த்து நம்ம சிஸ்டருமே அதான் அக்வாரியம், அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, கடல்ற வாழ்கிற மீன்கள் அந்த மாதிரிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு லாலாசாமாமே அந்த இடத்துக்கு போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு வந்து அருணாச்சலையுமே வந்து கூப்பிடுறாங்க. அதோட அவங்களுமே வந்து அக்வாரியமுக்கு வந்துடுறாங்க. லாலாசாமாமே அங்கே இருக்கிற மீன்களை பார்த்துட்டு அதை ரொம்ப போய் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோமே அருணாச்சல்கிட்ட நீ மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்த விஷயத்துக்கும் இங்கே வந்த விஷயத்துக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அருணாச்சலமே அதனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசுகிற விஷயத்த பார்த்த நம்ம சிஸ்டருமே இங்கே என்னமோ ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் லாலாசாமா போய் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ் ஆகிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோமே நாங்கள் 2 பேர் மட்டும் தானேங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதோட நம்ம ஹீரோமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன வந்து அங்கே போகலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம அருணாச்சலமே நம்ம ஹீரோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க. லாலாசாமாவை தான் காட்டுறாங்க. அவங்களுமே ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு எட்டி பார்த்தா அங்கே கீழே பூரா மீன்களாக இருக்குது. அதெல்லாம் இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சமான் பண்ணிட்டு இதான் எனர்ஜி பூஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூவி விடுறாங்க. அதை அந்த டேங்கில் போய் விழுந்தோன்னே அதில் இருக்கிற மீன்கள் எல்லாமே துள்ள ஆரம்பிச்சிருது. அதோட இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே என்னாச்சு அருணாச்சலங்கிற மாதிரி கேட்க அருணாச்சலமே நான் அவன்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதோட அருணாச்சலமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சூப்பரான கப்புள்ஸ்ன்னு நான் சொன்னேன்லங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அருணாச்சல் அப்படி பேசுகிறாங்க. லாலாசாமா வந்து அழகானவங்க, நீ வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோமே என்னங்கிற மாதிரி ஆச்சரியமாகறான். அவர் அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிடில் ஸ்கூலில் வந்து யாருமே கண்டுக்காத அந்த ஒரு செடியை வந்து நீ வந்து கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்ட, அப்போ தான் உன்னோட கைண்ட் ஹார்ட்டடை வந்து நான் வந்து பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே அதான் அப்போ வந்து என்னை வந்து நல்ல விதமாக பேசினாங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். அவனாச்சும் நம்ம ஹீரோட்டு வந்துட்டு அப்போலேருந்து தான் உன் நல்ல மனசு வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் பாலாடிக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த தொட்டிலேருந்து மீன்கள்லாம் வெளியே விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை அந்த மீன் பராமரிக்கிறதும் பார்த்துட்டு வந்து பதறிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம லாலாசாமாவுமே ஏன் பதறீங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அந்த மீன் பராமரிக்கிறதுமே தண்ணியிலனா அந்த மீன்லாம் வந்து இறந்து போயிருங்கிற மாதிரி சொல்ல அதோட நம்ம லாலாசாமாவுமே ஒரு டிவைஸை சமன் பண்ணிட்டு இதுலேருந்து இன்ஃபினிட்டியாக தண்ணி வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி இதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. லாலாசாமாவுமே அதில் குதிக்கலான்னு போகும்போது மீன் பராமரிக்கிறவருமே உன்னோட பேரண்ட்ஸ் சொல்லித்தரேன் இல்லையா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தண்ணியில் குதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவருமே ஜட்டி போட்டு வந்து நின்றுட்டுருக்க. அதோட அது கேட்ட லாலாசாமாவுமே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தண்ணியில் குதிக்கிறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே அவங்க வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே நானுமே அவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணாச்சலனோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணுறாங்க. அதை கேட்ட அருணாச்சலனுமே ஆச்சரியமாகறாங்க. அதோட இந்த பக்கம் மீன் பார்த்துட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. நம்ம ஹீரோவுமே இதான் சரியான சமயம் ப்ரப்போஸ் பண்ணிடுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ தலைமையில் வந்து ஒரு மீன் விழுகுது. யாரை நீ அடிச்சிட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்கே தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி மேலே வர மீன் மேலே நம்ம லாலாசாமா உட்காந்துருக்காங்க. நம்ம லாலாசாமா பார்த்த அருணாச்சலமே ஏன் நேக்கடாக இருக்கீங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ நம்ம இங்கே நின்றோம்னா நம்ம மேலே வந்து தண்ணி அடிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அருணாச்சலனை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் அவங்க மேலே வந்து தண்ணி அடிச்சிருது. அந்த தண்ணி அந்த பில்டிங் முழுக்க நிரம்பி வெளியே வருது. அதோட சாயங்கால நேரம் காட்டுறாங்க. 4 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் ஹீரோட்ட நீனும் அருணாச்சலன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வரக்காக ஹீரோவும் லாலாசாமாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அருணாச்சலனுக்கு என் மேலே இருந்த தப்பான எண்ணத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் பேசினால நாங்கள் 2 பேரும் இன்னுமே நெருக்கமாயிட்டோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ வந்து அருணாச்சலமே வராங்க. அதோட லாலாசாமாவை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிளஸ் ஆகிட்டே குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோமே அருணாச்சலன் பக்கத்தில் போய்
பேசலான்னு ஓடி போகிறான். அப்போ வந்து கல் தடிக்கி நம்ம ஹவுனாச்சன் மேலே விழுந்துடுறான். அது பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸாக இருக்குமா, அதை பார்த்து ஹவுனாச்சனுமே நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அழுதுகிட்டே, இப்போ தானே நான் கஷ்டப்பட்டு என் மேலே இருந்த தப்பான அபிப்பிராயத்தை மாற்றினேன், இப்போ இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வினோதமான இடத்த காட்டுறாங்க. அங்கே ஹவுனாச்சன் நம்ம ஹீரோ நேம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே என்ன ஹவுனாச்சனுங்கிற மாதிரி கேட்க, ஹவுனாச்சனுமே உனக்கும் லாலாசாமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட ஹவுனாச்சனுமே நம்ம ஹீரோ மேலே செஞ்சுட்டு அது உண்மையாகிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ப்ளஸ் ஆகிட்டே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மேலே என்னமோ ஒரு விஷயம் வந்து அழுத்துற மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மேலே வந்து லாலாசாம நேக்கடாக படுத்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே அலறான். நெக்ஸ்ட் சீன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும் போது தான் காட்டாங்க. அப்போ நம்ம லாலாசாமே இந்தளவுக்கு வார்மான ஃபுட் வந்து நான் சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே நீ சூடான ஃபுட் வந்து சாப்பிட்டதே இல்லைங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜென்ரலுமே வந்துட்டு ஆமாம் அது உண்மைதான் மருமகனே, ஏன்னா வந்து லாலாசாமா டெவிலுக்கூட பிரின்சஸாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் பாய்சன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் வச்சு டேஸ்ட் பண்ணி செக் பண்ண பிறகு தான் வந்து அது வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து வருங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதனால தான் ஃபுட்டு வந்து சூடாக இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கேட்டு நம்ம ஹீரோமே வந்து பாய்சன் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி பயப்படுறான். அடுத்து அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ ஹவுனாச்சனை பார்த்த லாலாசாமி குட் மார்னிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுனாச்சன்ட்ட போய் பேசுகிறாங்க. காலையில் என்ன சாப்பிட்டாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. கிளாஸில் காட்டுறாங்க. கிளாஸ்லேயுமே காலையில் என்ன சாப்பிட்டாங்களோ அதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுமே நம்ம லாலாசாமாட்ட ரீட்டை வந்து உனக்கு ரிலேட்டிவாக இன்னொரு பொண்ணு வந்து கசினாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு லாலாசாமுமே இல்லை அவனை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ரெண்டு பேருமே ஆச்சரியமாகறாங்க. நம்ம ஹீரோமே ஸ்கூல் ரூஃபில் வந்து சோகமாக நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜென்ரலுமே வந்துட்டு ஏன் மருமகன் நீங்கள் சோகமாக இருக்கீங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜென்ரலுமே அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதில் ஒன்று தான் நீங்கள் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோமே நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேயா, லாலாசாமி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜென்ரலுமே ஓகே அப்போ உங்கள் கல்யாணத்தை எங்கே நடத்தலாம், இந்த கிங் ஆஃப் டெவிலுக்குள்ளே தான் நடத்தணுங்கிற மாதிரி சொல்கிறாப்ல. அப்போ நம்ம ஹீரோமே இந்த கிங்னு எதுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்றீங்கிற மாதிரி கேட்க, அப்படி நாங்கள் கூப்பிட்றதுக்கு பல அர்த்தம் இருக்குது, டெரிட்டரி இன்ஸ்டாலர் வார்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கே நம்ம ஹீரோமே இன்ஸ்டாலர் வார்ஸ்னால் என்னங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜென்ரலுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காரு. நம்ம ஹீரோமே ஒழுங்குமுறையே அவங்களோட கிரகத்தை வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட போகிறான். அப்போ அந்த ஏலியன் கிரீச்சருமே லேசருமே வச்சு அட்டாக் பண்ண, அதை பார்த்து நம்ம ஜென்ரலுமே ஓ இல்லை மருமகனேங்கிற மாதிரி கத்துறாப்புல. இந்த மாதிரி மற்ற கிரகத்தை கைப்பற்றதுக்கு பேர் தான் இன்ஸ்டாலர் வார்ஸு. அதுக்கு உங்களுக்கு காம்பேக்ட் ட்ரைனிங் வந்து நீங்கள் இப்போ இருந்தே எடுக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. வாங்க அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணலாங்கிற மாதிரி ஜென்ரல் கூப்பிட, ஒரு நிமிஷம் இருங்க அப்போ ட்ரெயினாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜென்ரலுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம டெவிலு கிங்டத்தோட 26வது செக்ஷன் பார்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த எதிரிகளோட தலையை வந்து கீழே விழ வைங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஸ்பேஸ்ஷிப்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எதிரி ஸ்பேஸ்ஷிப்லேருந்து நம்ம ஹீரோ இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பை கேனன் வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஜென்ரலுமே ஓ இல்லை மருமகனேங்கிற மாதிரி கத்துறாப்புல. அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான், ஆனால் அதுக்குமே வந்து ட்ரைனிங் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஆளுகளை சாமிச்சிட்டு அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறான். அப்போ பெல் அடிக்குது. அதுக்கேட்டு நம்ம ஜென்ரலுமே ஓ கிளாஸ் ஆரம்பிக்க போது அதான் போயிட்டாரா, சரி இதை பற்றி நம்ம அப்புறமேட்டிக்கு அவர்கிட்ட பேசுவோங்கிற மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறிடாப்புல. கிளாஸில் தான் காட்டாங்க. நம்ம ஹீரோமே லாலாசாமோட நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் பேட்டில் ஃபீல்டில் விட்டுருவாங்க போல இருக்கேங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கான். அப்போ சாருமே ஹீரோட நேம் சொல்லிட்டு போர்டு கிட்ட வாங்குற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோமே எந்திரிச்சிட்டு முடியாதுங்கிற மாதிரி கத்திடுறான். அது கேட்டால் சாருமே இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் இருந்திருக்கேன் தெரியுமா, நான் சொல்கிற பேச்சு ரவுடிங்களே கேட்பாங்க, முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோமே சார் நான் உங்களை மீன் பண்ணி சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே சோப்பால் படுத்துருக்கான். லாலாசாமுமே ஹீரோ கிட்ட இன்னைக்கு டீச்சர் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சிஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் டின்னர் என்ன வைக்க போறீங்கிற மாதிரி கேட்க, சிஸ்டருமே என்னமோ டிஷ் நேம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனு டின்னரில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ ஜென்ரலுமே உட்காந்துருக்காரு. அதை பார்த்தா நம்ம ஹீரோமே இந்த ஆளே எங்கே பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க, ஜென்ரலுமே சாப்பிட்டுட்டு இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அதோட சிஸ்டருமே லாலாசாமாட்ட உங்களோட கிரகத்தில் உனக்கு எந்த டிஷ் வந்து பிடிக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லாலாசாமாவே அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறீங்களாங்கிற மாதிரி கேட்க, நம்ம சிஸ்டருமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாலாசாமாவே தேவையான இன்க்ரீடியன்ட் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை திறக்க, அதை பார்த்த ஜென்ரலுமே நான் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட சிஸ்டருமே இருந்துச்சு இதை போட்டு தான் சமைக்கணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஜென்ரலுமே தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து எடுத்துறாரு. அதோட லாலாசாமாவே நான் வந்து சமைக்க போகிறேங்கிற மாதிரி ஸ்டவ் வந்து ஆன் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா கிச்சனுக்கு வெளியே வந்து ஃபயர் ஆகுது. லாலாசாமாவே சமைச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா அது பார்க்கறதுக்கு ஜெல்லிமாக இருக்குது, அதுக்குள்ளே கலர் கலராக லைட் எரியுது. நம்ம ஹீரோவை சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவே சாப்பிட்றான். அதோட லாலாசாமி எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ சாப்பிட்டோன்னே மட்டையாயிடுறான்.
அதோட ஹீரோவோட சோல் வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து போறக்காக போக, அப்போ வந்து நம்ம ஹீரோ நேம் சொல்லி யாரோ கத்துறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஹருணாச்சன்னு போகாதீங்கங்கிற மாரி. அதோட நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவனோட உடம்புக்கு வந்து வந்துடுறான். அதெல்லாம் வந்து கனவாங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு கீழ பாக்க அந்த ஸ்லேம் நம்ம ஹீரோட கால்ல தான் இருக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் உண்மதாங்கிற மாரி சொல்றான். அதோட லாலா சாமாவுமே நான் உண்மைய சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் பண்றேங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் டைமா? அதெல்லாம் அந்த ஜெனரல் சொன்ன விஷயத்துல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இதுலேருந்து நான் வெளிய வரக்குங்கிற மாரி சொல்லிட்டு, டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிச்சுட்டு ஹீரோவுமே லாலா சாமாட்ட எனக்கு சமைக்கிற பொண்ணுங்கள தான் பிடிக்கும். அதுவும் ஹோம்மேடு சாப்பாடு தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அது செய்ற பொண்ணுங்க தான் வந்து நான் லவ் பண்ணுவேன். உனக்கு லாலசமாம் நீ சமைச்ச அந்த சாப்பாட வந்து நான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து பிடிக்கல. நீ வந்து திரும்ப வந்து டெவில் கிங்டத்துக்கே போயிருங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அது கேட்டு லாலாசாமா வந்து அதிர்ச்சியாறாங்க. சிஸ்டரு, ஜென்ரல் அவங்களுமே சேர்ந்து வந்து அதிர்ச்சியாறாங்க. அதோட லாலாசாமாவே எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜென்ரலுமே லாலாசாமா பின்னாடியே போறாப்புல. ஹீரோவுமே அந்த விஷயத்த பார்க்குறான். சிஸ்டருமே ஹீரோட்ட வந்துட்டு, "நீ என்ன செய்ய ட்ரை பண்றங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே நான் எதுவுமே செய்ய ட்ரை பண்ணலங்கிற மாரி சொல்றான். அந்த ஸ்பேஸ்ஷிப்ப எடுத்து விட்டு போற மாரி காட்டுறாங்க. இத உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு மூல காரணமே வந்து ஜென்ரல் தான். ஏன்னா நம்ம ஹீரோ பாட்டுக்கு செவனேன்னு தான் இருப்பான். அவன்ட்ட போயிட்டு, "நீ லாலாசாமா வந்து கல்யாணம் பண்ணேன்னா, வார்ல போய் சண்ட போடணும், இதுல போய் சண்ட போடணுங்கிற மாரி நம்ம ஹீரோக்கு வந்து பயத்த வர வச்சிருப்பாப்புல. அதனாலயே நம்ம ஹீரோ வந்து லாலாசாமா கல்யாணம் பண்ணா, எங்க உண்மையிலே பேட்டில் ஃபீல்ட்ல விட்டுருவாங்களோங்கிற மாரி பயந்துட்டு, என்கேஜ்மெண்ட் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும்போது தான், அப்பதான் வந்து லாலாசாமாக்கு குக்கிங் தெரியாதுங்கிற விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துட்டு, அத காரணமா வச்சு இந்த மாரி பேசி நம்ம லாலாசாமாவ வந்து அமுச்சு விட்டுருவான். ஹீரோ குளிக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு லாலாசாமா அதிர்ச்சியான விஷயம், அவங்க வந்து அப்படியே கிளம்பி போன விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்ப நம்ம ஹீரோவுமே எனக்கு வேற வழி இல்லாம தான் அந்த மாரி நான் பண்ணேங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல இப்ப லாலாசாமா இல்ல. ஹீரோவுமே எந்திரிச்சுட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கு. லாலாசாமா இல்லங்கிற மாரி சொல்றான். பார்க்கும்போது அவன் ஃபீல் பண்ற மாரி இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வந்திருக்கான். சிஸ்டர் வந்து 3 பேருக்கான டிஷ்ஷ வந்து மேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட சிஸ்டருமே லாலாசாமா எங்கங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோவுமே அவ இல்லங்கிற மாரி சொல்றான். அதோட சிஸ்டருமே அவ எங்க போயிட்டாங்கிற மாரி கேட்கும்போது, அவ உண்மையான வீட்டுக்கு வந்து போயிட்டாங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அத கேட்ட சிஸ்டருமே நீ ஒரு இடியட்ங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கானுமே ஹீரோட்ட வந்துட்டு, "இன்னைக்கு லாலாசாமா வரலையேங்கிற மாரி கேட்கறான்." அதோட ஹருணாச்சன பார்த்த ஃப்ரெண்டுக்கானுமே ஹருணாச்சனுக்கு வந்து குட் மார்னிங் சொல்றான். அதோட அதே விஷயத்த தான் ஹருணாச்சலமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே என்ன சொல்றதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸ்கூல்ல கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து லாலாசாமாட்ட பேசின விஷயம், அவங்க அதிர்ச்சியான விஷயம், அத பத்தி தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து சாருமே வந்து லாலாசாமா போர்டு கிட்ட வாங்கிற மாரி கூப்பிட்டுட்டு, "ஓ! நீ லாலாசாமா வந்து ஆப்சென்ட்ங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு." அப்ப கிளாஸோட டோர் திறந்துட்டு லாலாசாமா ஹீரோவ பார்த்துட்டு, எல்லா ப்ரிப்பரேஷனும் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுமே "நீ எங்கம்மா கூட்டிட்டு போறங்கிற" மாரி கேட்டுட்டு இருக்கான். அதோட சாருமே என்னோட ப்ரீட் வந்து நடந்துட்டு இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காப்ல. அருணாச்சலமே நான் உங்க 2 பேரையும் பார்த்து கூட்டிட்டு வரேங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம உலகத்துக்கு ஃப்ரிட்ஜ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி தான் இந்த கேட்ஜெட்டாமா. லாலாசாமாவுமே இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சமைச்சு தர போறேங்கிற மாரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோவுமே அதுக்கு வாய்ப்பே இல்லங்கிற மாரி சொல்றான். அதோட லாலாசாமாவுமே என்னை வந்து நம்புங்கங்கிற மாரி சொல்றாங்க. அதோட 2 பேருமே அட் டைம்ல பேசுவாங்களா? அத வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம லாலாசாமா பேசிட்டு வந்து பார்க்கலாம். லாலாசாமாவுமே இந்த கேலக்ஸில இருக்கிற பெஸ்ட்டான குக்கிங் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ பேசுறது, நான் சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையன்மா. என்னால ஸ்பேஸ் வார்ஸ்லலாம் போய் வந்து சண்டை போட முடியாதுங்கிற மாரி சொல்றான். லாலாசாமா வாரா? ஹீரோ வந்து குக்கிங் இன்கிரீடியன்ட்ஸாங்கிற மாரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே பாட்டுக்கு சொல்றான், இங்க வர நான் ஸ்கூல் படிக்கிற நார்மலான பையன். என்னால வந்து ஸ்பேஸ் வார்லலாம் போய் வந்து சண்டை போட முடியாதுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட லாலாசாமாவுமே, நீங்க எதுக்கு போறீங்க? அதுக்கு தானே ஜெனரல்ஸ், அட்மிரல்ஸ் இருக்காங்க. அப்பாவே எல்லாத்துக்குமே அவங்கள தான் அனுப்பிச்சுடுவாங்கங்கிற மாரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோவுமே, யோவ் ஜெனரல் அப்ப நீ சொன்னதுங்கிற மாரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாலாசாமாவுமே, அதனால தான் நீங்க வந்து அப்படி சொன்னீங்களா? உங்களுக்கு என் மேல லவ் இருக்குங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவுமே என்னதுங்கிற மாரி கேட்குறான். அது மட்டும் இல்லாம, நான் உங்களுக்காக தான் வந்து தேடி தேடி இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவுமே எனக்காகவா? சரி நீ வந்து குக் பண்ணுங்கிற மாரி சொல்றான். லாலாசாமா பிகேங்கிற மாரி சொல்றாங்க. அதுவுமே மாறுது. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே அலறான். அது பார்க்கறதுக்கு ஒரு விதமான ட்ரெஸ்ஸா இருக்கு. அதோட நம்ம ஹீரோவ பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோ அரண்டு கீழ விழுந்துடுறான். அதோட அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போடுமாங்கிற மாரி சொல்ல, நம்ம லாலாசாமாவே பிகிட்ட சொல்ல அதுவுமே உருவாக்கிருது. அவங்க அந்த விஷயத்த திறந்து அதுலேருந்து ஒரு பொருள வந்து எடுக்குறாங்க. இந்த பக்கம் அருணாச்சலம் காட்டுறாங்க. ஹீரோவையும் லாலாசாமாவையும் அவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. லாலாசாமாவுமே கட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்க்குற நம்ம ஹீரோவுமே, இப்ப இவள பார்க்கறதுக்கு நார்மலான பொண்ணு மாரி இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, லாலாசாமாவோட வால பார்த்துட்டு, இல்ல அவ ஒண்ணும் நார்மலான பொண்ணு இல்லங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். இங்க தான் இருக்கீங்களாங்கிற மாரி ஒரு குரல். யாருன்னு பார்த்தா அருணாச்சலம். அவங்க பார்த்துட்டு, நீங்க என்ன குக் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிற மாரி கேட்க, லாலாசாமாவுமே, ஆமா ரீட்டோக்கு வந்து
ஹோம்மேட் ஃபுட்டு தான் சாப்பிட பிடிக்குமாம்மா, அது செய்கிற பொண்ணு தான் வந்து லவ் பண்ணுவானாம்மா, அதனால தான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்து அவனுக்கு வந்து சமைச்சு தர போகிறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அருணாச்சலமே அப்படியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோமே அது நான் அப்படி இல்லைம்மா, அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட லாலாவும் என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோமே அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம அருணாச்சலமே ஹீரோட நேம் சொல்லிட்டு என்ன வந்து உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2 பேருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆமாம் அது என்னதுங்கிற மாதிரி அருணாச்சலன் கேட்க, பார்த்தோம்னா அந்த ஃப்யூச்சர் இதுலேருந்து என்னமோ ஒரு விஷயம் வந்து வெளியே வருது. அப்போ வந்து லாலா சம்பவமே அதை வந்து பிக் ஆக்டோபஸ்ஸு அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அது இப்போ வந்து ரொம்ப நேரம் திறந்ததுனால அது வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேட்டு நம்ம ஹீரோமே என் அதில் முன்கூட்டியே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த விஷயத்துலேருந்து அந்த ஆட்டோபஸ் வந்து முழுசாக வெளியே வந்துடுது. அதை பார்த்து நம்ம அருணாச்சலமே மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் போட்டு அருணாச்சலன் ஆட்டோபஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோமே காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோமே பிடிச்சி வச்சுக்குது. லாலா சாமா ஆட்டோபஸ்ஸை பார்த்து உங்களுக்கு முடியாது உள்ளே போயிருங்கிற மாதிரி சொல்ல, லாலா சாமாவையும் ஆட்டோபஸ் வந்து பிடிச்சி வச்சுக்குது. ஜன்னலை உடச்சி வந்துக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் பிரின்சஸ் மேலே கை வச்சிருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்போ லாலா சாமா உங்களுக்கு பின்னாடி பாருங்கிற மாதிரி சொல்ல, ஜென்ரலுக்கு பின்னாடி ஸ்குட் வந்து இருக்குது. அதை பார்த்து ஜென்ரல் மூஞ்சிலேயே அந்த ஸ்குட் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து துப்பிடுது. அப்போ ஜென்ரலுமே எனக்கு கண்ணு தெரியலங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காப்புல. ஸ்குட்டுமே லாலா சாமாவை பிடிக்க பார்க்க ஆட்டோபஸ் நம்ம ஹீரோ தருது. ஸ்குட்டுமே டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்டுட்டு ரெண்டுமே சண்டை போடுது. அதில் லாலா சாமா அருணாச்சலன் தான் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஜென்ரலுமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற மாதிரி வீரவசனம் பேச, அப்போ லாலா சாமா மறுக்க அவங்க பின்னாடி பாருங்கிற மாதிரி சொல்ல, லாப்ஸ்டரோட கை வந்து நம்ம ஜென்ரலோட வாழை பிடிச்சி தூக்குது. அதில் லாப்ஸ்டருமே ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ஸ்குட்டோட போய் சண்டை போடுது. அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு ஆட்டோபஸ்ஸுமே அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிலான்னு பார்க்க, அதை கவனிச்ச ஸ்குட்டுமே எங்கே மாமியும் போகிறங்கிற மாதிரி ஆட்டோபஸ்ஸை பிடிச்சிக்குது. அதோட மூணுமே சண்டை போடுது. ஹீரோமே இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த விஷயத்துலேருந்து மண்புழு மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோட சேர்த்து எல்லாரையுமே சேர்ந்தது நசுக்குது. அதில் ஸ்கூலுமே ஒரு வழியாகுது. ஸ்கூலை உடச்சிட்டு மொட்டை மாடில போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜென்ரலும் லாப்ஸ்டரும். அதோட நம்ம ஹீரோ அந்த மண்புழு மாதிரி இருக்கிற விஷயம் வந்து துரத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காருக்கு சைடில் வந்து 2 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வராங்க. ஸோ இவங்களோட நேம் வந்து சஹி டென்ஜோயி. நம்ம இவங்கள டென்ஜோயின்னு கூப்பிடலாம். இவங்களுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் தான். டென்ஜோயி அந்த பொண்ணுங்கிட்ட நான் தான் இந்த ஸ்கூலோட பியூட்டிங்கிற மாதிரி பேசி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் லாலா சாமாவும் ஓடுறாங்க. லாலா சாமாவை பார்த்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே யார் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட டென்ஜோயுமே அந்த பொண்ணுங்கிட்ட லாலா சாமாவை பற்றி கேட்க, அந்த பொண்ணுங்களுமே லாலா சாமா இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட டென்ஜோயுமே எத்தனை பொண்ணுங்க வந்தாலுமே நான் தான் இந்த ஸ்கூலோட நம்பர் 1 பியூட்டிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லஞ்ச் பீரியடில் ஹீரோவே லாலா சாமாவையும் காட்டுறாங்க. லாலா சாமாவுக்கு ஹீரோ வந்து ஃபுட்டு வாங்கி தரான். அதோட ஹீரோவே நான் எதுக்காக காலையில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினேன்னா அதுக்கு காரணம் இந்த லிட்டில் டாக் ரோபோ தான். சைஸில் குட்டியாக இருந்தாலும் கண்ணா பின்னாடி கடிக்க வருதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட லாலா சாமாவுமே அந்த ரோபோ டாகை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது ரொம்ப நல்ல டாகுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அந்த ரோபோ டாகுமே லாலா சாமாவோட கிளாத்தை கிழிச்சிட்டு போயிடுது. அதில் எல்லாருமே லாலா சாமாவை தான் பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை பார்த்து டென்ஜோயுமே டென்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பிடி பீரியட் தான் காட்டுறாங்க. டென்ஜோயுமே பிடி யூனிஃபார்ம் போட்டு போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் டென்ஜோ யாருமே கண்டுக்காமல் நம்ம லாலா சாமாவை போய் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. நம்ம லாலா சாமாவுமே புக் எடுக்க போகிறேங்கிற பேரில் லேடர் போட்டு மேலே ஏறி கால் தடுக்கி நம்ம ஹீரோ மேலே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. டென்ஜோயுமே பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் டென்ஜியும் அந்த பொண்ணுங்களையும் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க டென்ஜிக்கிட்ட லாலா சாமாவை நிறைய மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட டென்ஜியுமே இது உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட டென்ஜியோடு இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களுமே ஹீரோட கிளாஸ்க்கு போயிட்டு லாலா சாமாவை பார்த்து ஒரு ஏரோ வந்து விடுறாங்க. நம்ம லாலா சாமாவை வந்து விலகிடுறாங்க. அந்த ஏரோ வந்து நம்ம ஹீரோ மேலே பட்டுருது. பார்த்தோம்னா அந்த ஏரோவில் வந்து ஒரு லெட்ரு வந்து கட்டியிருக்கு. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ அந்த ஏரோவை எடுத்து இதில் இருக்கிற லெட்ரு வந்து உனக்கானது தான் நினைக்கிறேங்கிற மாதிரி லாலா சாமாட்ட வந்து தரான். எல்லா பசங்களும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிற டென்ஜி ஃபஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்விம் சூட் சேலஞ்ச் வந்து விட்டுருக்காங்களாமாங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே டென்ஜியும் அந்த பொண்ணுங்களும் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணுங்க டென்ஜிக்கிட்ட நீங்கள் கொடுத்த அந்த ஸ்விம் சூட் சேலஞ்ச் லெட்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட டென்ஜியுமே அந்த பொண்ணுக்கு வந்து நான் காட்டணும் இந்த ஸ்கூலோட நம்பர் 1 பியூட்டி யாருன்னுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட அவங்க மேலே போட்டிருந்த அந்த கிளாத்துமே வந்து எடுத்துடுறாங்க. பிகே வந்து ஜென்ரல்கிட்ட ஏரோ விட்ட விஷயத்தை பற்றி சொல்ல அதுக்கிட்ட ஜென்ரலுமே அப்போ லாலா சாமாவை அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்களாங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதோட அந்த லெட்டர் வந்து லாலா சாமாட்டி கேட்க
லாலா சாமாட்ட இப்போ அந்த லெட்ரு வந்து இல்லை. பார்த்தோம்னா அந்த லெட்ரு வந்து ரோபோட் டாக்ட்ட தான் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஜென்ரலுமே ரோபோட் டாக்ட்ட வந்து வாங்க பார்க்க அதில் ரோபோட் டாகுமே ஜெனரலை பார்த்து முறைக்குது. அதை பார்த்து ஜென்ரலுமே பயந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் டென்ஜியுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணுங்களுமே உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு வந்து பயந்துருக்கலாம், அப்புறம் நீங்கள் தான் வின்னருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட டென்ஜியுமே ஆமாம், என்னோட ரொம்ப அழகான பொண்ணு இந்த ஸ்கூலில் யார் இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற பசங்களுமே லாலா சாமா எப்போ வருவாங்க, அவங்கள நான் ஸ்விம் சூட்டில் பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட டென்ஜியுமே டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணுங்களை விட்டு அந்த பசங்களை வந்து அடித்து துவைச்சிடுறாங்க. அதில் அந்த பொண்ணுங்களுமே டென்ஜிக்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், லாலா சாமாவுக்கு வந்து ஃபியான்சி இருக்காமா, அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதை கேட்ட டென்ஜியுமே இவ்வளோ அழகாக இருக்கிற எனக்கே வந்து ஃபியான்சி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அதில் இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்கான ஹீரோ வந்துடுறாங்க. அருணாச்சனை பார்த்து நம்ம ஹீரோவுமே இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி கேட்க, அப்போ டென்ஜியுமே மைக்கில் வந்து பேசுகிறாங்க. லாலா சாமா, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து என்னோடய சேலஞ்ச் வந்து எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனாங்கிற மாதிரி சொல்லிட்டு சடக்கு போடுறாங்க. அங்கேருந்து ஒரு மிஷினை வச்சு நம்ம ஹீரோவை தூக்கி ஸ்டேஜில் டென்ஜிக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க. இல்லைன்னா உங்களோட ஃபியான்சியோட ஃபேஸை என்னோடய ப்ரெஸ்ட்டில் வந்து வச்சுருவேன், நீங்கள் 4 செகண்ட்குள்ளே இங்கே வந்தாகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்ட ஃப்ரெண்டுக்கான பசங்களும் நீ மட்டும் அழகான பொண்ணுங்களை வந்து எடுத்துக்கிறியடாங்கிற மாதிரி வந்து கொந்தளிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அதெல்லாம் அந்த இடத்துக்கு ஜென்ரலுமே கத்திட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. ஜென்ரலுக்கு பின்னாடி அந்த ரோபோட்டாவுக்கு பின்னாடி வந்து லாலா சாமாவுமே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜென்ரலுமே டென்ஜியுமே நம்ம ஹீரோ மேலே ஒரு விதமான போஸ்ட்டில் வந்து விழுந்துடுறாங்க. அதில் டென்ஜியுமே எழுந்திரிச்சு நம்ம லாலா சாமாவை பார்த்து கோவப்பட்டு கத்துறாங்க. அதை பார்த்து அந்த ரோபோட்டாகுமே டென்ஜி போட்டிருக்க அந்த ஸ்விம் சூட்டை வந்து கிழிச்சு விட்டுருது. அதில் டென்ஜியுமே வந்து நேக்கடாயிடுறாங்க. அதில் அவங்களுமே லாலா சாமாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த வந்து நான் ஞாபகம் வச்சுருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் லாலா சாமாவும் பேசி நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜென்ரல் நடந்து வந்துட்டுருக்காரு. ரோட்டில் போகிறவங்களும் வரவங்களும் ஜென்ரலை பார்த்து யாருமே காஸ்பிளே ட்ரெஸ் போட்டு நடு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதில் அவங்கள பார்த்த ஒரு பொண்ணுமே வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி லாலா சாமா இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம டென்ஜிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டென்ஜி வந்து நினைக்கிறாங்க, என்னை எம்பாரஸ்மெண்ட் ஆக்குனதுக்கு அதுக்கான வேலையை வந்து நீ கொடுத்து அவங்களோட ஆலோசமாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட வீட்டில் நைட் நேரம் தான் காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து முடிச்சிடுறாங்க. அதில் நம்ம லாலா சாமாவுமே குளிக்க போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட, அதை பார்த்து நம்ம சிஸ்டருமே நீ இங்கே ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வீட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அங்கே டென்ஜியும் அந்த பொண்ணுங்களும் இருக்காங்க. நம்ம லாலா சாமாவை வந்து நேக்கரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி டென்ஜி வந்து சொல்கிறாங்க. அதோட அவங்களுமே முன்னாடி நடந்து போய் ஒரு லேஸ் லைட்டு மேலே காலை வைக்க அவங்கள கிராஸ் பண்ணிட்டு ஒரு 3 ஏரோ வந்து போகுது. ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணுங்களுமே இப்போ நமக்கு முன்னாடி என்னமோ போச்சுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம டென்ஜியுமே அது நம்மளோட இமேஜினேஷனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு ஒரு லேஸ் லைட்டு மேலே கால் வைக்க அப்போ கன் வந்து அவங்க சரமாரியை வந்து ஷூட் பண்ணுது. அதோட இந்த பக்கம் குளிக்க போன நம்ம லாலா சாமாவி சிஸ்டர்னு தான் காட்டுறாங்க. அப்படியே மாற்றி வந்து காட்டுறாங்க. அதோட அவங்களுமே ஒரு வழியாக அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த ட்ராப் யாரை வச்சதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அந்த விஷயம் வந்து நம்ம ஜென்ரலுக்கு வந்து சென்ஸ் ஆகுது. அந்த விஷயம் பாடிக்கு அவங்ககிட்ட வர பார்க்க அதை பார்த்து அந்த பொண்ணுங்களுமே பயந்து ஓடிடுறாங்க. டென்ஜி மட்டும் அங்கே இருக்க ஆளோடுங்கிற சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஓடிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே வந்து ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆக அதுக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்துடமே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. அதில் குளிச்சுட்டு வந்து நம்ம லாலா சாமா தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே டவல் கட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு வாமாங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றான். அதோட சிஸ்டருமே ஹீரோ கிட்ட வந்துட்டு வெளியே ஏதாச்சும் சவுண்டு கிடைச்சா அவனுக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் நான் சரியாக கவனிக்கலைங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த பாத்துக்கும் ஹீரோட ரூமுக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்குது. அது வழியாக டென்ஜி வந்து ஹீரோட ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லாலா சாமாவும் அந்த ரூம்குள்ளே வர, அதை பார்த்தா நம்ம டென்ஜியுமே ரைட்டிங் டேபிள் கடியில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. லாலா சாமாவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க டவலை வந்து எடுத்துடுறாங்க. அதோட லாலா சாமா உன்னை நேக்கடாக நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்க தயாராகிறாங்க. தெரியாமல் அந்த ரைட்டிங் டேபிள் கடியில் இருக்கிற அந்த ஒரு மெக்கானிசத்தை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதோட அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. அதோட ஹீரோவும் சிஸ்டரும் ஜென்ரலும் லாலா சாமாக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக ஹீரோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. கதவு திறந்து பார்த்தா ஹீரோட ரூம் வந்து இல்லை. பார்த்தோம்னா அது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஜென்ரலுமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்ச
அந்த சிஸ்டத்தை யார் ஆக்டிவேட் பண்ணதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே உங்களை யார் இன்ஸ்டால் பண்ண சொன்னதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஒளிஞ்சிருந்த டெஞ்சியுமே வெளியே வந்துட்டு லாலாசாமாவை பார்த்து இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. லாலாசாமாவுமே நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகே லாலாசாமாட்ட நீங்கள் இந்த விஷயத்த நிறுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாமேங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அதோட ஜென்ரலுமே லாலாசாமாவை காப்பாற்றுறதுக்காக ஸ்பேஸ் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதோட லாலாசாமாவுமே அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண அப்போ மிசைல்ஸில் ஆக்டிவேட் ஆகியது. ஜென்ரல் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பேஸிப்பில் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் ஜென்ரல் மட்டும் எப்படியே தப்பிச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. கடைசியில் அவரோட ஸ்பேஸிப்புமே வந்து டேமேஜ் ஆகிடுது. அதோட ஜன்னல் மாதிரி இருக்கிற விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது. அது வழியாக வந்து டெஞ்சி வந்து கீழே விழுக போகிறாங்க. அப்போ நம்ம லாலாசாமாவுமே கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டெஞ்சி வந்து வெளியே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம லாலாசாமாவுமே அவங்களோட சேர்ந்து விழுந்து லாலாசாமா அவங்களோட சூட்டை போட்டு டெஞ்சியை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ டெஞ்சி வந்து மயங்கிடுறாங்க. அதோட மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்த்தா அவங்கள சுற்றி நிறைய பேர் நின்று அவங்களே வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நேக்கடாக இருக்காங்க. அதுக்கான வந்து அந்த ரோபோட் டாக் தான் பாடி அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிருச்சு. ஸோ அதோட டெஞ்சியுமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் லாலாசாமாங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. அடுத்து லாலாசாமாவை தான் காட்டுறாங்க. நான் என்னமோ ஒரு விஷயத்த மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ்லேருந்து எர்த்தை நோக்கி என்னமோ ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த விஷயத்த ஒருத்தர் ஜென்ரல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கிட்ட ஜென்ரலுமே திடீர்னு வந்துச்சா, எனக்கு தெரிஞ்சு இது அவனாக தான் இருக்கும், அவனை நான் எத்தனை தடவை தான் ஃபேஸ் பண்ணுறது, இந்த டைமாக தான் அவன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த விஷயம் ஸ்கூல் ரூஃப் மேலே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு விசித்திரமான ஜந்து டாய்லெட்டுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ஓடிட்டு பாத்ரூம்குள்ளே வந்து போயிடுது. அந்த விஷயம் விழுந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ பாத்ரூம்குள்ளே போன அந்த கிரேச்சர் தான் அந்த இடத்துல விழுந்திருக்கணும். அந்த கிரேச்சருமே பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த இடத்த ஸ்மெல் பண்ணிவிட்டு லாலாசாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நடந்து போகுது. அந்த கிரேச்சருமே லேபுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த இடத்துல தான் லாலாசாமாவோட ஸ்மெல் அடிக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ லேபுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற டீச்சருமே இதோட ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கிட்ட லாலாசாமாவுமே கட் பண்ணணுமாங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்க, அதுக்கிட்ட ஹீரோமே இதோட ஃபிங்கர்ஸை நம்ம கட் பண்ணுறது மூலமாக இதை பற்றி நம்மளால் நிறைய தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட லாலாசாமாவுமே அப்போ நானுமே உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உன்னோட ஃபிங்கர்ஸை கட் பண்ணவாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த கிரேச்சருமே அப்போ லாலாசாமாவோட ஃபியான்சி இவன் தானாங்கிற மாதிரி வந்து பார்க்குது. ஹவுனாச்சான்னு ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோவுமே பார்க்குறான். அதை பார்த்து அந்த கிரேச்சருமே லாலாசாமாவோட ஃபியான்சிக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காங்கிற மாதிரி வந்து பார்க்குது. அந்த இடத்துக்கு வந்த பிரின்சிபலுமே அந்த கிரேச்சரை பார்த்துட்டு நீ யாருங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த கிரேச்சருமே நீ யாருங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரின்சிபலுமே நான் தான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கிட்ட அந்த கிரேச்சருமே அவர் மாதிரியே மாறிட்டு அவரோட ஃபேஸில் என்னமோ ஒரு விஷயத்தை அடிச்சுட்டு அவரை இழுத்துட்டு போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட கிளாஸில் லஞ்ச் டைமில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பிரின்சிபல் ஒருத்துக்கு மாறின அந்த கிரேச்சருமே வந்துட்டு ஃப்ரெண்டுக்கான பார்த்துட்டு லாலாசாமா எங்கேங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கு காரணமே ஹீரோவும் லாலாசாமாவும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட அந்த பிரின்சிபல் ஒருத்துக்குமான கிரேச்சருமே நான் ஹவுனாச்சனை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த விஷயத்தை ஹீரோட்ட சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுனாச்சனை கூப்பிட, ஹவுனாச்சனுமே எங்கே போகிறோம் சாருங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரின்சிபல் ஒருத்துக்குமான அந்த கிரேச்சருமே ஜிம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது. ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோட்ட போயிட்டு பிரின்சிபல் உருவத்துலேருந்து அந்த கிரேச்சர் சொன்ன விஷயத்த சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட ஹீரோவுமே லாலாசாமாட்ட நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ ஃப்ரெண்டுக்காரனோட இருங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ ஜிம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் ரூம் பக்கம் ஓடிட்டு இருக்கான். ஜிம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தான் காட்டுறாங்க. அங்கே ஹவுனாச்சான் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்கள கயிறமாக இருக்கிற விஷயத்தை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தான் பிரின்சிபல் உருவத்தில் இருக்கிற அந்த கிரேச்சருமே இருக்குது. அது கையில் ஒரு ரிமோட்டு மாதிரி இருக்குது. அதில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண இந்த விஷயத்த என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்களே பாருங்கள். அந்த விஷயத்த பிரின்சிபல் உருவத்தில் இருக்கிற அந்த கிரேச்சருமே ரசித்து பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டு ஹவுனாச்சான் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ப்ளஸ் ஆகிட்டு அந்த பிரின்சிபல் உருவத்தில் இருக்கிற அந்த கிரேச்சர்கிட்ட ஏன் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரின்சிபல் உருவத்தில் இருக்கிற அந்த கிரேச்சருமே அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ தானே லாலாசாமாவோட ஃபியான்சே, நான் உன்ட்ட வந்து லாலாசாமா வாங்கிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன், ஏன்னா யார் லாலாசாமாவை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க தான் டெவிலுக்கோட சக்ஸஸராக மாறுவாங்க, அது நான் தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் சீனில் லாலா சமாவை காட்டுறாங்க. அவங்களுமே ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன்னு சொன்ன ஹீரோ இன்னும் ஆளை காணாமேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை அவங்க சமன் பண்ணிட்டு அதை வச்சு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த கிரேச்சரை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹவுனாச்சனை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கிரேச்சருமே லாலா சமாவை பார்த்துட்டு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லாலா சமாவுமே ஃபன்னியாக பண்ணுறாங்க. அதை பார்த்தா அந்த மாஸ்டருமே டென்ஷன் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றணும்னா என்னை டிஃபீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுனாச்சனை அதோட கையில் வந்து எடுத்து வச்சுக்கிது. அதை பார்த்தா நம்ம ஹீரோமே டென்ஷன் ஆகிட்டு ஹவுனாச்சனாக இருக்கட்டும் லாலா சமாவாக இருக்கட்டும் அவங்க மேலே தேவையில்லாமல் கை வச்சுட்டு இருந்தா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிரீச்சரை நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே பஞ்ச் பண்ண போக அப்போ அந்த கிரீச்சரை வந்து பயப்பட ஆரம்பிச்சிருது. அதோட நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண அந்த கிரீச்சரை வந்து ரொம்ப தனாவட்டாக பேச ஆரம்பிச்சிருது. அதோட நம்ம ஹீரோமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறான். இந்த கிரீச்சருக்கு சவுண்டுனா ஆகாது, சவுண்டு கேட்டால் பயப்படும். அதோட நம்ம ஹீரோ பாடி கத்த அது பயங்கரமாக பயந்து ஒரு குட்டி உருவத்துக்கு மாறிடுது. இதான் இதோட ஒரிஜினல் ஃபார்மா. அதோட இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நான் நினச்சேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆமாம் ஹெட் மாஸ்டர் எங்கங்கிற மாதிரி பார்க்க அவர் ஓரமாக கட்டி போட்டு வச்சுருக்கு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதில் அந்த கிரேச்சருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம்னு கதவுக்கிட்ட போனால் அங்கே இதே மாதிரி ஒரு கிரேச்சரை வந்து நின்றுட்டுருக்கு. அந்த கதவுக்கிட்ட நிற்கிற கிரேச்சரை வந்து இந்த கிரேச்சரோட ஒய்ஃபு அந்த கிரேச்சரை பிடிச்சி பயங்கரமாக திட்டுது. உங்களை நாங்கள் எங்கெங்கே தேடுறதுங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம குழந்தையுமே வந்திருக்குங்கிற மாதிரி சொல்ல அங்கே ஒரு குழந்தை வந்து வருது. அதை பிடிச்சி அந்த கிரீச்சர் வந்து கொஞ்சுது. அதோட அந்த ஒய்ஃபுமே லாலா சமாட்டேன் எங்களை வந்து மன்னிச்சிக்கோங்க, நாங்கள் திரும்ப போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லாலா சமாமே ஒத்துக்கிறாங்க. அதோட அங்கே நிறைய கிரேச்சர் வந்து ஓடி வருது. அதெல்லாம் அந்த கிரேச்சரோட ஒய்ஃபும் குழந்தையுமாமா. அதோட லாலா சமாவுமே ஒரு டாய்லெட்டு மாதிரி இருக்கிற விஷயத்த சமன் பண்ண அது திறந்து அதுக்குள்ளே இருந்து நிறைய தண்ணி வந்து அந்த கிரேச்சர்லாம் அதுக்குள்ளே வந்து இழுத்துக்குது. அதோட ஹீரோமே ஹருணாச்சனுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு பயங்கரமாக ப்ளஷ் ஆகிறான். அதோட லாலா சம்மாட்ட நீனே ஹருணாச்சனை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் சீன் ஜென்ரலோட ஸ்பேஸ்ஷிப்பில் தான் காட்டுறாங்க. அங்கே ஜென்ரல் ஹார்ட் பார்த்து வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த கிரேச்சர்ஸ்லாம் வந்துடுது. அதை பார்த்து அவருமே பயந்துட்டு அந்த பாத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹருணாச்சனை தான் காட்டுறாங்க. அவங்கள நர்ஸ் ரூமில் பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அதோட அவங்க கண்ணு முழிக்க அதை பார்த்த லாலா சம்மாவுமே ஹருணாச்சனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ என்னமோ ஒரு விஷயத்த மறந்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கான். பார்த்தோம்னா பிரின்சிபலை காப்பாற்றாமல் அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த இடத்துல பார்ட் 1 வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கெஸ் பை.